Hello all, welcome to this video. In this video, நம்ம pivot table அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸல் ஃபீச்சர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். Pivot table அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய larger data set-ஐ குயிக்கா சம்மரைஸ் பண்றதுக்கு, டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு and pivot charts போடுறதுக்குன்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் நமக்கு இந்த pivot table சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸல் ஃபைல் எடுத்திருக்கோம். இதில் வந்து ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கோம். ஸோ ஹியர் யூ கேன் see. ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட ஒரு 62 ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இது என்ன டேட்டா செட்னா ஒரு சேல்ஸ் டேட்டா செட். ஸோ இதில் நமக்கு ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், சேல்ஸ் பர்சனோட நேம் அண்ட் ப்ராடக்ட், ரீஜியன் அண்ட் சேல்ஸ் அமௌண்ட் இருக்குது. ஸோ இப்போ லெட்ஸே இப்போ நமக்கு ஒரு குயிக் ரெக்குயர்மெண்ட் வருது. எனக்கு சென்னை பேஸில் எத்தனை சேல்ஸ் நடந்திருக்கு அண்ட் அது மொத்தம் எவ்வளோ ரெவன்யூ வந்து நமக்கு சேல்ஸ் வந்து கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக நம்ம டேபிள் என்ன பண்ணலாம், ஃபில்டர் போட்டு கலெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ரீஜியனில் போயிட்டு சென்னை அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சென்னையில் மட்டும் நடந்த சேல்ஸோட டீட்டெயில்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே சம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 4,92,000 வந்து கலெக்ட் ஆயிருக்கு. ஓகே, பட் இந்த மாதிரி நான் எத்தனை இப்போ லட்சே நான் பெங்களூர் சிட்டிக்கு நான் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை வந்து ஹைதராபாத் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட கோயம்புத்தூர், ஹைதராபாத், கொச்சி, திருவாண்ட்ரம், பெங்களூர்னு சொல்லிட்டு இத்தனை சிட்டிஸோட டேட்டா இருக்குது. அப்போ நான் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் ஃபில்டர் போடுறக்கு ஸோ வாட் இஃப் யூ ஹேவ் ஒரு ஷார்ட்கட் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பிவோட் டேபிள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் போடுறதுக்கு பதிலாக ஸோ ஜஸ்ட் இந்த டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்சர்ட்டில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் see. ஸோ நான் இங்கே அனோட்டேட் பண்ணுறேன். பிவோட் டேபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷனை தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் நியூவாக ஒரு ஒர்க் ஷீட்டில் இந்த பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணட்டா, இல்லை நீங்கள் கொடுக்குற ஏதாவது எக்ஸிஸ்டிங் அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஷீட்லேயே நான் வந்து கிரியேட் பண்ணட்டா அப்படி இருந்துச்சுன்னா அதோட ரேஞ்ச் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும். ஸோ நம்ம வந்து நான் நியூ ஒர்க் ஷீட் நான் கொடுக்குறேன். ஸோ அண்ட் தென் கிளிக் ஓகே. இப்போ வந்து நமக்கு பிவோட் டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ பிவோட் டேபிளில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆர்சிவிஎஃப்னா ரோ, காலம், வேல்யூ அண்ட் ஃபில்டர்ஸ். ஸோ இப்போ நான் வந்து நம்ம டேட்டா செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரோன்னு சொல்லுவோம். அண்ட் இது ஒவ்வொன்றுமே நமக்கு காலம்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இது ஒவ்வொன்றுமே நமக்கு காலம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எது ரோவில் வரணும் அண்ட் எது காலமில் வரணும் அண்ட் வேல்யூஸ் தான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அண்ட் நிறைய பேருக்கு இது கன்ஃபியூஸும் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு சாம்பிள் கொஷின்ஸ் அங்கே எடுத்து வச்சுருக்கேன். ரீஜன் வைஸ் சேல்ஸ் வந்து நான் கண்டுபிடிக்கும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் அதுதான் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம டேட்டா செட்டில் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரீஜன் இருக்கா, ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ரோஸில் வந்துடும். ஸோ நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப்பும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிவோட் டேபிளே இது எந்த இடத்துல போகணும், ரோவில் போகணுமா காலமில் போகணுமா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிசைட் பண்ணிக்கும். ஸோ நான் ரீஜனை கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக ரோஸில் போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரோஸில் வந்து வி ஹேவ் பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர், ஹைதராபாத், கொச்சி, திருவாண்ட்ரம்ங்கிற இந்த லொக்கேஷன் இந்த ரீஜன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும், சேல்ஸ் வேணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதே மாதிரி இங்கே சேல்ஸ் அமௌண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகுது பாருங்கள், காலம்ஸில் இல்லை வேல்யூஸில் தான் போகும். அதாவது இந்த ரீஜனுக்கு இந்த ரோவில் இருக்கக்கூடிய டேட்டாவுக்கு என்ன வேல்யூ டிஸ்பிளே ஆனுங்கிறது தான் இங்கே வேல்யூஸுங்கிறது. அப்போ காலம்னா என்ன. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் காலம் உங்களுக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிறத நான் காலமில் சூஸ் பண்ணுறேன். ஸோ காலமில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இதுதான் காலம். ஸோ இந்த மாதிரி மேலே நமக்கு லைக் ஒரு சப் கேட்டகரியாக வருதா, லைக் இந்த சைடு நமக்கு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஹேவ் திஸ் ரீஜன்ஸ் அண்ட் டாப்பில் வந்து நமக்கு ப்ராடக்ட் இருக்குது. அதாவது ரீஜன் வைஸ் ப்ராடக்ட் வைஸ் சேல்ஸுக்கு தான் நம்ம காலம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் காலம் பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோஸ் அண்ட் வேல்யூஸில் தெளிவாக இருக்கும். ஸோ ரோஸில் எனக்கு என்னென்ன டேட்டாக்கு என்ன வேல்யூ வரணுங்கிறத நம்ம வேல்யூஸில் கொடுப்போம். அண்ட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல் அதாவது பிவோட் டேபிளே வந்து டிசைட் பண்ணிக்கும், நம்ம அதை சூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அது தப்பாக சூஸ் பண்ணிச்சுன்னா நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் திங் நமக்கு கிளியராக இருக்கா. ஸோ ஃபஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் அண்ட் வேல்யூஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பர்சன் வெர்சஸ் சேல்ஸ் பை ப்ராடக்ட். ஸோ இதுக்கு நான் இன்னொரு பிவோட் டேபிள் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சர்ட் போயிட்டு பிவோட் டேபிள் கொடுத்துக்கிறேன் அண்ட் தென் ஓகே. ஸோ வி ஹேவ் சேல்ஸ் பர்சன். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சேல்ஸ் பர்சனை செலக்ட் பண்ணிடலாமா. சேல்ஸ் பர்சன் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை சேல்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாத்தோட சேல்ஸ் பர்சனோட நேமும் நமக்கு கிடச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ். ஸோ எவ்வளோ ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக சேல்ஸ் அமௌண்ட் அப்போ எங்கே வரும், அது வேல்யூஸில் வந்துடும். ஓகே, அண்ட் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு சேல்ஸ் பர்சன் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, எந்த ப்ராடக்ட்டில் அந்த சேல்ஸ் நடந்திருக்குங்கிறத இன்னும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ரைட்? ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல காலம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலமில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ நவ் யூ கேன் சி ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் என்ன ப்ராடக்ட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஆர்ஆர் சர்மா அப்படிங்கிறவங்க ஸ்மார்ட் ஃபோனில் தான் வந்து அவங்களோட சேல்ஸ் நடந்திருக்கு. அண்ட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சேல்ஸ் பர்சனுமே ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. எதர் டெஸ்க்டாப்போ, லேப்டாப்போ, ஸ்மார்ட் ஃபோனோ, டேப்லெட்டோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காலம். ஸோ இப்போ நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம்? ரோஸ் பார்த்தாச்சு, வேல்யூஸ் பார்த்தாச்சு அண்ட் காலம்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் வெர்சஸ் சேல்ஸ் பை ப்ராடக்ட். ஸோ இது இப்போ பார்த்த அதே செகண்ட் கொஸ்டின் தான், சேல்ஸ் பர்சன் வெர்சஸ் சேல்ஸ் பை ப்ராடக்ட். அது கூட ரீஜியன் ஃபில்டர் நம்ம கொடுக்கணும். அதாவது எனக்கு இங்கே எல்லா சேல்ஸ் பர்சனும் இருக்காங்க அண்ட் அவங்க பண்ண எல்லா சேல்ஸுமே இருக்குது. எனக்கு இதோட எந்தெந்த ரீஜியனில் எந்தெந்த சேல்ஸ் பர்சன் என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணிக்காங்கன்னா இவ்வளோ டீட்டெயிலாக நான் அனலைஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ நார்மலாக நம்ம பண்ணணும் எப்படி பண்ண முடியும்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ரைட்? ஆனால் நமக்கு பிவோட் டேபிளில் ஜஸ்ட் இங்கே ஃபில்டருங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அகெயின் இந்த கொஷினுக்கு தேர்ட் கொஷினுக்கு நம்ம இன்னொரு பிவோட் டேபிள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல சேல்ஸ் பர்சன் சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராடக்ட்டில் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை வந்து நம்ம காலமில் போடணும். அண்ட் ஃபைனலாக ரீஜியனை நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு புட் இன் த ஃபில்டர். ஸோ கிளியர்? ஸோ அப்போ ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆல் ரீஜன்ஸ் இருக்குது. இப்போது நான் இங்கே ஃபில்டரில் போய்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம் எந்த ரீஜன் வேணும். லெட்ஸ் சே எனக்கு சென்னை மட்டும் வேணும்னா சென்னை கிளிக் பண்ணிட்டு நான் அப்ளை கொடுக்குறேன். அப்போ சென்னையில் மட்டும் மொத்தம் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ரைட்? அண்ட் லெட்ஸ் சே பெங்களூரில் எனக்கு எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ பெங்களூரில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா நமக்கு பிவோட் டேபிள். ஓகே, ஸோ வந்து இப்போ நம்ம 3 ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ரோ, காலம், வேல்யூஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பிவோட் டேபிளில் ரோஸில் வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம மல்டிபிள் வேல்யூஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் கொஷின், ரீஜன் அண்ட் ப்ராடக்ட் இன் ரோஸ் வெர்சஸ் சேல்ஸ். அதாவது இந்தந்த ரீஜனில் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, சென்னையில் லைக் டெஸ்க்டாப் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஒரு சப் கேட்டகரி வைஸ் நம்ம அனலைசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா செட் போய்க்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக உங்கள் டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும். அது ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நான் ஓகே கொடுக்குறேன். அண்ட் நவ் ஸோ யூ கேன் டேக் லைக் ரீஜன் வைஸ் ப்ராடக்டோடைய சேல்ஸ். ஸோ தெரிஞ்சிருச்சாங்க. அப்போது பெங்களூரில் டெஸ்க்டாப்போட சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, லேப்டாப்போட சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, இந்த மாதிரி நம்ம ரோ வைஸ்லேயே 2 டேட்டாவை கொடுத்து இந்த மாதிரி நம்ம அதாவது நம்ம காலமில் கொடுக்காம இதை நம்ம காலமில் கொடுத்தோன்னா வி நோ லைக் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும்னு தெரியும். ஸோ இதுவே நான் ரோஸில் கொடுத்தேன் அப்படின்னா நான் ஒவ்வொரு இதுலேயும் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஸ்ட்ரிங் பண்ணி பார்த்துக்கலாம் டேட்டாவை. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் கோயம்புத்தூரில் எவ்வளோ, ஹைதராபாத்தில் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரீஜன்லேயும் ப்ராடக்ட் வைஸ் சேல்ஸ் இல்லை நீங்கள் வேறு என்ன கேட்டகரி உங்களுக்கு டேட்டா செட்டில் வருதோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெக்குயர்மெண்ட், ரீஜன் வைஸ் சேல்ஸ் இன் பர்சன்டேஜ். இப்போ நமக்கு எல்லாமே இதில் இருக்குது, நம்பர்ஸில் தான் இருக்குது. சரி, ஒரு பர்சன்டேஜ் வைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ரீஜன் வைஸ் சேல்ஸ், ஸோ டேட்டா செட்டில் போய்ட்டு பிவோட் டேபிள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரீஜன் வைஸ் சேல்ஸ் ஆனால் எனக்கு சேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லைக் ஐஎன்ஆர் அமௌண்ட்டில் இருக்குது, இந்தியன் ருபீஸில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷோ வேல்யூஸில் போய்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல் கொடுத்துட்டு அப்படின்னா ஸோ பர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அகைன் ஐம் ரிப்பீட்டிங். ஸோ நான் வந்து சேல்ஸ் நான் கொடுக்குறேன், ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஷோ வேல்யூஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு ரீஜனும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு சேல்ஸில், அண்ட் கொச்சி செகண்ட், ட்ரிவாண்ட்ரம் தேர்ட், அதுக்கப்புறம் சென்னை ஃபோர்த், தென் கோயம்புத்தூர் ஃபிஃப்த் அண்ட் ஹைதராபாத் சிக்ஸ்த். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது கான்ட்ரிபியூஷன் நம்மளால் கெட் பண்ண முடியும். கரெக்ட்? ஸோ ஃபைனலாக நம்ம இன்னொரு ஆப்ஷன் பார்த்தலாம் பிவோட் டேபிளில். ஸோ ஃபீல்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபீல்டு செட்டிங்ஸ்னால் என்ன, லட்சம் எனக்கு எத்தனை ஆர்டர்ஸ் வந்து ரீஜனில் கிடச்சிருக்குன்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ரீஜன்லையும். ரைட், இங்கே வந்து நமக்கு ஆர்டர் ஐடி இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணி ஸோ இன்சர்ட் போயிட்டு பிவோட் டேபிள் நான் கொடுக்குறேன், ஆர்டர் ஐடி சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ரீஜன் வைஸ் வேணும் இல்லையா, ஸோ ரீஜன் வைஸ் ஆர்டர் ஐடி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் நமக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியுது, இதெல்லாமே ஆர்டர் ஐடி கரெக்டாக. ஆனால் நமக்கு என்ன ஆகிடும், இந்த ஆர்டர் ஐடிலாம் நமக்கு சம் ஆகிடும்.
ஸோ நமக்கு ஆர்டர் ஐடி சம் ஆகக்கூடாது. இங்கே வந்து டேட்டா செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே ஆர்டர் ஐடி கரெக்டாக, ஆனால் இது ஒரு சிங்கிள் ஆர்டர். 1001ங்கிறது ஆர்டரோட ஐடி, பட் இது ஒரு சிங்கிள் ஆர்டர் கரெக்டாக. அப்போ மொத்தம் இங்கே எத்தனை ஆர்டர் இருக்குது? மொத்தமாகவே வி சா லைக் ஒரு 62 ஆர்டர்ஸ் பக்கம் தான் இருக்குது. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வந்திருக்கும் இந்த பிவோட் டேபிளில் லைக் 11,322. இது என்னது? இது அந்த ஆர்டர் ஐடியோட சம்மேஷன். அப்போ நமக்கு இந்த டேட்டா வந்து இங்கே தப்பாக காட்டுது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வேல்யூஸில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து நமக்கு வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸில் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நவ் வி கேன் சி மொத்தம் 62 ஆர்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு ரீஜன்லேயும் எத்தனை ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ரைட். அண்ட் மேபி வேணும்னா நீங்கள் ப்ராடக்ட்டில் யூ கேன் கிவ் காலம்ஸ். அப்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோ கவுண்ட் வருதுங்கிறது நமக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பிவோட் டேபிள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு ஆட் ஆன் போனஸ் என்ன அப்படின்னா, இப்போது எனக்கு இதுக்கு வந்து ஒரு சார்ட் நான் விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இன்சர்ட்டில் போயிட்டு இந்த டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சார்ட் வந்துடும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து சார்ட்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்து பண்ணுவோம். இங்கே ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், அந்த குரூப் பையெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணாமல் சம்மி ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாகவே நம்ம அந்த டேபிளை சூஸ் பண்ணுறோம் அண்ட் நமக்கு சார்ட் வந்து க்ரியேட் ஆகிடுது. ஸோ இங்கே வந்து இன்னும் நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிளிக் ஆன் ஃபார்மேட். அண்ட் இந்த ஃபார்மேட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து டேட்டா லேபிள்ஸை எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா லேபிள்ஸ் எனக்கு எப்படி வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே வேல்யூ வேணுமா, பர்சன்டேஜ் வேணுமா. ஸோ நான் வேல்யூ வேணால் நான் பர்சன்டேஜ் மட்டும் எடுத்துக்கிறேன். அண்ட் இதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரைட். அண்ட் இதோட கலரும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெரி ஈஸி டு கிரியேட் சார்ட்ஸ். ஸோ ஹோப் உங்களுக்கு பிவோட் டேபிள் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம ஒரு சேல்ஸ் டேட்டா செட் வச்சு பார்த்தோம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக இங்கே பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் டேட்டா செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரோடைய மேக், மாடல், கலர் அண்ட் அதோட மைலேஜ் அண்ட் அதோட ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஆவரேஜ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் ஃபார் ஈச் மேக், அதாவது ஒரு மேக் இருக்குது, அதாவது ஹோண்டா அப்படின்னா இப்போ நம்ம ஹோண்டாவுடைய ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், இன்சர்ட் கொடுங்க, பிவோட் டேபிள் போங்க. ரைட். ஸோ மேக் கொடுத்துக்கோங்க, காஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து எனக்கு சம் ஆஃப் காஸ்ட் தான் காட்டும். ஸோ இங்கே என்ன பண்ணுங்கள், இந்த சம் ஆஃப் காஸ்ட்டை இந்த வேல்யூஸில் போயிட்டு வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸில் ஆவரேஜ்னு மாற்றிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் காஸ்ட் கிடச்சிடும். ஸோ இந்த ரிமைனிங் கொஷின்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம எக்ஸல் டியூட்டோரியல்ஸ் போட போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.